வணக்கம். சக்தி டிவியின் எளிமை நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் எளிமை நிகழ்ச்சியில் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நேரம் பற்றிய நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு சுப்பிரமணியம் செல்வா அவர்கள். எழுத்தாளர், கவிஞர், தொழில் முனைவர், ஊக்க பேச்சாளர். இதனை தாண்டி சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை, வழிமுறைகளை, வாழ்க்கை வழிமுறைகளை தொடர்ச்சியாக நிறைய இடங்கள்ல சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை தான் இன்றைய தினம் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். எனவே இந்த ஒரு சிறப்பு நேர்காணல் பல நல்ல விடயங்களை உங்களுக்கு கற்றுத்தர போகின்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்றதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். என்றால் எழுமின் ஒரு ஆன்மீகவாதியாக அல்லது ஒரு மெய்ஞானி இருந்தாலும் கூட இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற, உற்சாகப்படுத்துகின்ற பல வழிமுறைகளை காட்டியவர் தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவருடைய மிக மிக புகழ்பூத்த இந்த சொற்கள், எழுமின், விழுமின், உனது குறிக்கோளை அடையும் வரை உழைமின் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எழுமின்கிறது பொழுது நீங்க உடலால் எழும்புறது அல்ல, உங்கள் மன கஷ்டங்களால, சோம்பலால, பயம், இது போன்ற தாழ்வு மனப்பான்மை இதிலெல்லாம் இருந்து வெளியே வந்து எழுந்து நில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான சொல். அந்த சொல்லை நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்றதுல மிக்க மகிழ்ச்சி. இனிய காலை வணக்கம். உண்மையாகவே நிறைய பேர் சொல்ற விஷயம், எங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் நேரம் போதவில்லை அப்படின்னு. நேரத்தினுடைய அந்த அருமையை தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும், ஒரு விமானத்தை தவற விட்டவர்கள், ஒரு ட்ரெயினை தவற விட்டவர்கள், அதுவும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒரு செகண்ட்ல வெற்றியை தவற விட்டவர்கள், 99 நிமிஷத்துல நான் இந்த உயிர் பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விபத்துகளும் தப்பித்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் தெரியும் நேரத்தின் அருமை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. தாமதமாக ஒரு இடத்துக்கு நாங்கள் போகும்போது பல இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். நேரம் பொதுவாக எங்களை கட்டுப்படுத்தாது. நாங்கள் தான் நேரத்தை முகாமித்துவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. நேரம் போதவில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே. உங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் நீங்க நேரத்தை சரியாக முகாமித்துவப்படுத்தி இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது இது ஒரு ஒரு மிக மிக பயன் தரத்தக்க ஒரு விஷயம். அதை தான் பற்றி பேசுகிறோம். இன்று காலை நடந்த ஒரு உதாரணத்தோடு நான் இதை தொடங்குறேன். இன்று காலை நான் இங்கேருந்து வரணும். என்னுடைய வண்டி சாரதி சரியாக 5:30 மணிக்கு வந்திருக்கணும், சரியா? ஆனால் அவர் அந்த நேரத்தை திட்டமிடாதனால, எங்கே வர வேண்டும் என்று நேற்றே கேட்டு தெரிஞ்சு கொள்ளாதனால, நான் 5:30 மணிக்கு அவரை நான் அழைக்கும் பொழுது அவர் கொஞ்சம் தூரத்தில் இருந்தார். பிறகு நான் இருக்கிற இடத்த லொக்கேஷனை ஷேர் பண்ணி அவர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிடம் அவர் காலதாமதமாகத்தான் வந்தார். இப்போது அப்படி வந்த பிறகு என்ன நடக்குது என்றால், அவர் மிக மிக வாகனத்தை வெகு வேகமாக ஓட்டிக்கிட்டு வர்றாரு. அப்போ வேகம் என்கிறது நமது பாதைகள்லாம் இது வேகம்ங்கிறதே எப்படியும் ஆபத்துமிக்க ஒரு விஷயம் தானே. அப்போது அதை தவிர்த்திருக்கலாம். அப்போது எதனால் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதுனா திட்டமிடல்னால தான். அந்த திட்டமிட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது, அந்த நேர முகாமைத்துவத்தை செய்யும் பொழுது பலவிதமான இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்திடலாம். அப்போது நீங்கள் கேட்ட இந்த விஷயத்துக்கு எப்படின்னு சொன்னால், ஒரு நாள் எங்கு தொடங்குறது என்றால் அதனுடைய காலையில் தான் தொடங்குறது. அந்த காலை சிறப்பாக இருக்கணும். ஏனென்றால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலை, உங்களுடைய காலைகள் தீர்மானிக்கின்றன உங்களுடைய நாட்களை. அப்போ இந்த காலைகளை எப்படி நாம் ஒரு ஒரு பயன் மிக்கதாக, திறன் மிக்கதாக மாற்றிக்கொள்ளலாம். தரமான காலை என்பது தரமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த காலைகளை நாம் சரியாக, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பாருங்கள், நம்ம காலையில் எழும்பும் பொழுது நமக்கு அலாம் வச்சுட்டு எழும்புகிறோம். அலாம் அடிக்குது, நம்ம ஸ்னூஸ் பண்ணுறோம், மீண்டும் அடிக்குது, ஸ்னூஸ் பண்ணுறோம், மீண்டும் அடிக்குது, ஸ்னூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் கழித்து எழும்புகிறோம். அவசரமாக ஓடுறோம். எல்லா வேலைகளையும் அவசரமாக செய்கிறோம். குளிக்கிறதாகட்டும், உணவு உண்பதாகட்டும், நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்மளுடைய பணிமனைக்கு போவதாகட்டும், இதெல்லாம் அவசரமாக செய்யும் பொழுது நம்ம நிறைய மன அழுத்தத்துக்கு பதற்றம் வருது. இதை செய்யும்போது பதற்றத்தோடு, மன அழுத்தத்தோடு செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் நான் சிறப்பாக செய்ய முடியாது. அதில் நிறைய தவறுகள் வரக்கூடியதாக இருக்கும். அப்போது நான் ஒரு குறிப்பாக ஒரு புத்தகத்தை குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புத்தகம் த மிரக்கல் மார்னிங் அப்படின்ற ஒரு புத்தகம். அதாவது அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படின்னு சொல்லி தமிழில் வந்திருக்கக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்தோட ஆசிரியருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பயங்கரமான கார் விபத்து ஒன்று நடக்குது. அந்த விபத்துக்கு பிறகு அவர் 6 நிமிஷம்
அவர் உயிரே இல்லை, மூச்சே இல்லாமல் இருந்திருக்கிறாரு. பிறகு அவரை போய் சிகிச்சைக்கு எல்லாம் போன பிறகு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போது அவரை உயிர் பிழைக்க மாட்டார், உயிர் பிழைத்தாலும் எழுந்து நடமாட மாட்டார்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து அவர் வெளிவர்றாரு, கஷ்டப்படுறாரு. ஆனால் மிக மிக உடல் வேதனை, வலி, மன அழுத்தம், மனம் அப்படியே சோர்ந்து போகிறது, எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய பயம் விடுகிறது. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போது அதை அப்படியே விடாமல் அவர் சிந்திக்கிறாரு. சிந்திக்கும் பொழுது அவர் பார்க்குறாரு, எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அவர் பார்க்குறாரு, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், வெற்றியாளர்கள் எப்படி முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் பார்க்குறாரு. பார்த்து அதோடைய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு சில பழக்க வழக்கங்களை அவர் உருவாக்குறாரு. அதன் மூலம் அவர் அந்த நிலையிலிருந்து வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வணிகராக, ஒரு பேச்சாளராக, ஒரு ஊக்க விஷயங்களை சொல்லக்கூடியவராக மாறுகிறார். அப்போ இந்த 6 பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அந்த 6 பழக்க வழக்கங்கள் அவரை எப்படி மாற்றியது என்பதை இந்த புத்தகத்தில் நமக்கு சொல்றாரு. சரி, இப்போ 6 பழக்க வழக்கங்கள் சொல்லும் பொழுது இது உண்மையாகவே பயன் தரக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கும். முதல் 2 பழக்க வழக்கங்களை நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாமா? ஒரு ஆழமான கருத்துக்கள். நிச்சயமாக. இதை அவர் என்ன சொல்றாருன்னா சேவர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. SAVERS அப்படின்னு சொல்லி. அப்போ எஸ் என்கிறது சைலன்ஸ், ஏங்கிறது அஃபர்மேஷன், விங்கிறது விஷுவலைசேஷன், ஈங்கிறது எக்ஸசைஸ், ஆர்ங்கிறது ரீடிங், எஸ்ங்கிறது ஸ்கிரைபிங். அப்போது இதில் முதல் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சேவர்ஸ். சேவஸில் எஸ்ங்கிறது முதலாவது சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த பயிற்சியை நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பேசலாம். அப்போது நம்மளுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். இந்த 6 பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் 6 நிமிஷமும் கொடுக்கலாம், 30 நிமிஷமும் கொடுக்கலாம், 60 நிமிஷமும் கொடுக்கலாம், ஒரு நாள். அப்போ அப்படி நீங்கள் அந்த செலவழிக்கிற அந்த நேரம் என்பது, குறிப்பாக காலையில் நீங்கள் செலவழிக்கிற 60 நிமிஷம் என்பது உங்கள் ஆயுள் காலத்தில் பல நாட்களை நீடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அந்த உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம், அல்லது நம்ம குறைவாக சிறிய நேரத்தில் தொடங்கி அதை கூட்டிக்கிட்டே நம்ம போகலாம். சரி, இப்போ இந்த சேவஸில் எஸ்ங்கிற முதல் வார்த்தை சைலன்ஸ், அமைதி. அமைதி என்பது என்ன? காலையில் நாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறோம். இந்த பரபரப்புக்கு முக்கியமான காரணம் நாம் காலையில் எழுந்த உடனே செய்கிற முதல் காரியம் என்ன சொல்லுங்க? காலை கடன். அதை விட முதலிய கண் விழித்ததும் நம் கை தேடுவது எதை? கைபேசியை. அப்போ நீங்க கைபேசியை எடுத்துட்டீங்கன்னு சொன்னாவே அங்கேயே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கிறது, உங்கள் குழப்பம் ஆரம்பிக்கிறது. நீங்க எதை பார்க்குறீங்க, என்ன விதமான விஷயங்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை விடுத்து விட்டு நீங்கள் காலையிலே உங்கள் காலை கடனை முடிச்சிடலாம். இப்போ நான் எல்லாம் காலை கடன் முடிச்சு விட்டு ஒரு தேநீர் அறிந்து விட்டு இந்த பயிற்சியை நாங்கள் தொடங்குறோம். அப்போ முதலாவது சைலன்ஸ் என்பது அமைதி, மௌனம். அப்போ அந்த கொஞ்ச நேரம் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தவம் அல்லது தியானத்தை நீங்கள் செய்யலாம், அல்லது வேறு பொதுவான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது எதிலுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மூச்சு காற்றை கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும். மீதம் இருக்கின்ற 5 பழக்க வழக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக. சரி, அடுத்து ஓகே. சர்வீஸ் முடிச்ச பிறகு அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் என்பது சுய கட்டளை, அதாவது நமக்கு நாமே கட்டளை இட்டுக் கொள்கின்றோம். நமக்கு நாம, ஏனென்றால் நாம் இடுகின்ற இந்த கட்டளை நம்மளுடைய ஆழ் மனதிலே போய் பதிகிறது. அந்த ஆழ் மனதிலே பதியும் பொழுது அது செயல் உருவம் பெறுகிறது, அல்லது அதை செயல் உருவம் பெறுவதற்கான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். இப்போ கால எலும்பனோட நாங்கள் எவ்வாறான கட்டளைகளை மனதுக்கு இடவணும்? நிச்சயமாக அந்த அஃபர்மேஷன் கட்டளை என்பது முதலாவது உடல் ஆரோக்கியம். நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் எந்த விதமான எதிர்மறை கருத்துக்களையும் நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு எந்த விதமான நோய் இல்லை என்று சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே நீங்கள் நேர்மறையான கருத்துக்களை தான் சொல்கிறேன். நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், உடல் முழுவதும் வளம் இருக்கிறது, வளம் பொழுங்கிறது, என்னிடத்திலே ஆற்றல் பெருகி வழிகிறது. அப்போது நான் நல்லா இருக்கிறேன். அடுத்தது என் செல்வ செழிப்பு, என் செல்வ நிலை நன்றாக இருக்கிறது, எனக்கு வேண்டியதை வாங்கக்கூடிய அளவிலே, என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே என் செல்வ நிலை இருக்கிறது. எனது குறிக்கோள், நான் இந்த குறிக்கோளை அடையப் போகின்றேன், அந்த குறிக்கோளை நான் நிச்சயம் அடைவேன், அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வேன், என்னால்
என்னால் முடியும் என்கின்ற அந்த எஃபர்மேஷன் நமக்கு நாமே கட்டளைகளை இட்டுக்கொள்கிறோம். அடுத்து வந்து எஸ்ஏவி அந்த வந்தது கட்டளை. அடுத்தது விங்கிறது விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன்ங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விடயம். அதாவது காட்சிப்படுத்தல். மனக்கண்கள் முன்னே உங்களை நீங்கள் காட்சிப்படுத்துறீங்க. எப்படி காட்சிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு ஓஎல் ஸ்டூடெண்ட்னு வைங்க. நான் வந்து என்னோட நோக்கம் வந்து 9A எடுப்பது. அப்படி என்றால் என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு என்னுடைய விஷுவலைசேஷன் என்ன என்றால், எனது பரீட்சை பெறுபேறுகள் வருகிறது. அந்த பெறுபேறு எப்படி இருக்கும், இதை நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து நம்ம எப்பயும் பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுக்கொள்ளலாம். இது ஒரு கற்பனைக்கான உருவமா? இது ஒரு கற்பனை உருவம். ஆனால் நாம் என்ன அடைய போகிறோம் என்பதை நமது கண்களால், நம்ம மனக்கண்களால் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்து நாங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணி கொண்டு. ஆமாம், விஷுவலைஸ் பண்ணுறோம். இப்போ 9Aன்னு சொன்னால் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பாடங்களும் எனது பெயர், எனது இண்டெக்ஸ் நம்பர் ஏதாவது போட்டு அத்தனை பாடங்களையும் போட்டு அதில் ஏன்னு போட்டாச்சு. ரிசல்ட் ஷீட்டை நாங்களே உருவாக்கியாச்சு. நாம் அதை பார்க்குறோம். அதே போல் அட்வான்ஸ் லெவலில் நான் 3A எடுக்க விரும்பினா, அல்லது நான் ஒரு டாக்டராக விரும்புகிறேன், நான் ஒரு மருத்துவராக விரும்பும் பொழுது நான் இதிலிருந்து ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு மருத்துவனாக எப்படி இருப்பேன்? வெள்ளை கோட்டு போட்டு ஸ்டெத்தஸ்கோப் தொங்க ஒரு மிடுக்கோட கம்பீரத்தோட இருக்கிற அந்த உருவம். இது போல நான் ஒரு விமானியாக இருக்க போறேன் அப்படின்னா நான் விமானத்தை ஓட்ட போறேன். அதுக்கான உடைகளை அணிந்து கொண்டு, வெள்ளை உடைகளை அணிந்து கொண்டு நான் விமானம் ஓட்ட போகிறேன். அது போன்ற விஷயங்களை நாம வந்து விஷுவலைஸ் பண்றோம். நான் எதுவாக ஆக விரும்புகிறோனோ அந்த உருவகத்தை நான் விஷுவலைஸ் பண்றேன். அதுதான் அந்த வியில் வரக்கூடிய அதாவது விஷுவலைசேஷன். ஸோ நம்ம சைலன்ஸ், அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டிய விலை. என்பது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. இது நிறைய பேரை நாம் செய்கிறதில்லை. ஏனென்றால் காலையில் நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி, அது யோகா பயிற்சியில் இருக்கலாம், அல்லது நடைப்பயிற்சி இருக்கலாம், அல்லது வேறு எந்த விதமான உடற்பயிற்சியாக இருந்தாலும் கூட உங்களுக்கே தெரியும், நாம் அந்த உடற்பயிற்சி அனுபவித்தவர்களுக்கு தெரியும். தொடர்ந்து தினமும் நடைப்பயிற்சி போகிறவர்களுக்கு ஒரு நாள் நடைப்பயிற்சி போகாத போது இருக்கக்கூடிய உடல்நிலையும் மனநிலையும் எப்படின்னு தெரியும். அடிக்கடி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் காலை வேளையிலே உடற்பயிற்சி செய்வது, நடந்து போகக்கூடியது. அதில் இன்னும் ஒரு விஷயத்தினை உடற்பயிற்சி நான் கதைக்கலாம். பலர் இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்கின்றார்கள், ஆனால் முறையான விதத்தில் அதை செய்வதில்லை. இதால பலன் எங்களுக்கு கிடைக்காமல் போகுமல்ல. ஓகே, உடற்பயிற்சி என்பது ஓகே, நான் உடற்பயிற்சியை பற்றி பேசிடலாம். அப்போ அந்த உடற்பயிற்சியை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நம்மளுடைய உடல் உற்சாகம் பெறுகிறது. உடல் உற்சாகம் பெறும் பொழுது இயல்பாகவே மனமும் உற்சாகம் பெறுகிறது. நமக்கு மனம் உற்சாகப்பட்டு விட்டால் நமக்கு ஒரு மன தைரியம், மனோபலம், மன வலிமை வருகிறது. அன்றைய நாளிலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை சந்திக்கவும் அதில் வெற்றி கொள்ளவும் கூடியதாக நம்மளுடைய உடல்நிலையும் மனநிலையும் மாறி வருகிறது. அந்த காலை அந்த நடைப்பயிற்சியை பற்றி பேசுனீங்க. அதை நாம் தீர்மானித்து கொள்ளலாம், எவ்வளவு நேரம் நாம் நடக்க போகிறோம் அப்படின்னு. என்ன பயிற்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பயிற்சியாக இருந்தாலும். ஆனால் உடலுக்கு உற்சாகம் தரக்கூடிய பயிற்சிகளை நாம் நிச்சயமாக செய்யணும். நான் காலை நடைப்பயிற்சியை எதற்கு பாவிப்பது என்றால் சிந்திப்பதற்காக பயன்படுத்துகிறேன். நான் எழுதுகிற விஷயங்கள், நான் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதற்காக அந்த கிட்டத்தட்ட 50 நிமிட அந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். சரி, உண்மையான விஷயம். இப்போது மிக அருமையான தத்துவங்களை சொல்லியிருந்தீங்க. இந்த சேவசரை நாங்கள் சொல்லும் பொழுது இதில் மீதம் இருக்கிற விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே நாங்கள் அப்படியே காய்ச்சிடலாம். ஓகே, அப்போது சேவஸ் அது ரீடிங் அப்படின்னு வந்துட்டோம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் வருது. அடுத்தது ரீடிங். மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரீடிங். இப்போ நிறைய பேர் செய்கிறது, நிறைய பேர் செய்யாத ஒரு விஷயம். ஏனென்றால் வாசிப்பு என்பது பல வாசல்களை திறக்கும். வாசிப்பு சுவாசிப்பாகும் பொழுது வாசல்கள் பல திறக்கும். வாசிப்புனால எதையெல்லாம் நாம் வந்து ஒரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்றுக்கொள்கிறோம். இவ்வளவு நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். நம் பாடங்களை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, பொருளாதாரத்துக்கு தேவையான, உழைப்பதற்கு தேவையான, பணம் சம்பாதித்துக்கு தேவையான விஷயங்களை தானே நம்ம பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்றுக்கொள்கிறோம். ஒரு சர்டன் டைம் பீரியடுக்குள்ள தான் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, ஒரு மனிதன் எப்படி இருப்பது, மனிதன் எப்படி வாழ்வது போன்ற விஷயங்களை நாம் எங்கே கற்றுக்கொள்ள முடியும்? யார் கற்றுத்தருவா? இந்த வாழ்க்கை கற்றுத்தரும். இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அதிலே அனுபவப்பட்டவர்கள் பேசுகின்ற பேச்சு, எழுதுகின்ற எழுத்து நமக்கு கற்றுத்தரும்.
இந்த எழுத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றால் நூல்கள் மூலமாக தான் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தினமும் அதற்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ, அதாவது நீங்கள் இதை 60 நிமிஷம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிடங்களை வாசிப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தணும். வாசிப்பு என்பது உங்களால் கற்பனை செய்ய முடியாத பல உலகங்களுக்கு உங்கள் இட்டு செல்லும். உங்களை கடந்த காலத்தில் நீங்கள் சோழ சாம்ராஜ்யத்தில் வந்தியத்தேவன் நடந்து போகிறான்னு சொல்லி நீங்கள் நூலை வாசித்து என்றால் நீங்களே எங்கே நடந்து போகிறீர்கள். சரி, அந்த காலகட்டத்தை உங்களால் மனக்கண்முல நீங்கள் பார்க்க முடியும். எதிர்காலத்தை வரக்கூடிய ஒரு விஷயங்களை ஒரு விஞ்ஞான ஒரு புனைவு சொல்லுகிறது என்றால் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கனவு காண முடியும். புதிய மனிதர்களை, புதிய காட்சிகளை, புதிய இடங்களை, அந்த மனிதர்களை பற்றிய வாழ்க்கை நெறிகளை, முறைகளை அத்தனையும் நம்ம கற்றுக்கொள்கிறது. டைம் ட்ராவல் பண்ணக்கூடியதாகவும் புதிய புதிய விஷயம். ஏனால் நம் வாழ்க்கையிலே நாம் அனுபவம் பெற்று நம்மை மாற்றிக்கொள்வது என்பது முடியாத காரியம். ஏனால் அந்த கிட்டத்தட்ட 70, 80, 90 வயசுல நம்ம வாழ்றோம். ஆனால் பல கோடி மக்கள் வாழ்ந்த இந்த உலகத்திலே அவர்களுடைய அனுபவங்களை நூல்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் அளப்பரிய ஒரு மாற்றத்தை ஒரு தன்னளவிலும் தன் குடும்ப அளவிலும் சமுதாய அளவிலும் அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பழக்கம் தான் இந்த வாசிக்கின்ற பழக்கம். உண்மையாக இப்போ அந்த 6 பழக்க வழக்கங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இதுக்கு 60 நிமிஷம் என்று நாங்கள் சொல்லும்போது ஒரு மணித்தியாலத்தை நாங்கள் காலை வேளையிலேயே ஒதுக்க முடியாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விடயங்களை நாங்கள் இழக்க நேரிடும். இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு 5 மணிக்கு நாங்கள் எழுப்பணும்னு சொன்னால் கைபேசி எடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கொண்டே கிட்டத்தட்ட 2 மணித்தியாலமாகும் அவர்கள் கட்டளை விட்டு கீழே இறங்குவதற்கு. நிச்சயமாக இந்த மனசை நாங்கள் எப்படி அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குது, இது மிகப்பெரியது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆமாம், இதுக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த காலையில எழும்புறது தானே நிறைய பேர் பிரச்சனையாக இருக்கிறது. தூங்குறதே அதிகாலையில். ஆமா, தூங்குறதே அதிகாலை, எழும்புறது அதிகாலையில். இப்போ நாம சரியான ஒவ்வொருத்தருக்கு குறைந்தது 6 மணி நேரமாவது தூக்கம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போது நாம் என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி கட்டாயம் நம்ம திட்டமிடணும். நாம் 4 மணிக்கு எழும்புறது என்றால் அதுக்கு முதல்ல 6 அல்லது 7 மணி நேரங்களுக்கு முன்னாடி நாம் உறங்க சென்று விட வேண்டும். அதில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். காலையில் நாங்கள் எப்படி எழும்புறது, பலருக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதிகாலையில் எழும்பியவர்கள் சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு கருத்தோடு நாங்கள் போகலாம். எப்படி நாங்கள் எழும்புறது? ஆமாம், நிச்சயமாக ஆத்திசூடியில் இருக்குது. வையனாவுக்கு இருக்கிறது என்னென்னா வைகரையில் துயில் எழு அப்படின்னு இருக்கு ஔவையாருடைய ஆத்திசூடியில். அப்போ காலையில் சீக்கிரம் எழும்பணும். வைகரைங்கிறது காலையில் 4 மணிக்கு எழும்பணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் சொல்கிறது போல் அது காலையில் எழும்புறது நிச்சயமாக கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் தூக்கமின்மை, தூக்க குறைவு. போதுமான தூக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் உற்சாகமாக உங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் விழிப்பு வந்துடும். நீங்கள் எழுந்து வேலைகளை பார்க்கலாம். அப்படியும் முடியாட்டி இதில் சில டிப்ஸ்கள் அவர் சொல்கிறாரு. இப்போ என்னன்னு சொன்னால், முதலாவது நம்ம மொபைல் வைக்கிறோன்னு வைங்க. இப்போ மொபைலில் தானே நம்ம அலாம் வச்சுருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மொபைலை உங்கள் கை கெட்டிய தூரத்தில் வைக்காதீங்க. ஒரு உதாரணம், இதை நீங்கள் எழுந்து போய் எடுக்கிற தூரத்தில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் தலைவாணி கடையில் தானே வச்சுருக்காங்க. தலைவாணி கடையில் அது ஒரு உடல் நலத்துக்கும் கேடான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் எழுந்து போய் எடுக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் தூரத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அலாமை ஸ்னூஸ் பண்ணுவதற்காகவாவது நீங்கள் கட்டாயம் எழத்தான் வேணும். எழுந்து போய் அதை ஸ்னூஸ் பண்ண மாட்டீங்க அநேகமாக. ஏன்னா இப்போ எழும்பிட்டீங்க, நீங்கள் அடுத்த வேலைகளுக்கு போயிடுவீங்க. கட்டாயம் நீங்கள் கட்டில் விட்டு இறங்கணும். அடுத்து ஒன்று. அடுத்தது நீங்கள் காலையில் வேணால் நல்ல குளிர்ந்ததோ நல்ல தண்ணீரை குடியுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தண்ணீரை குடிங்க. இல்லாட்டி போய் உடனே ப்ரஷ் பண்ணுங்க, அதாவது பல்களை துலக்குங்கள். உடனே எழும்பினோன்னு போய் பல் துலக்குங்க. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிடுறீங்க. உங்களுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுறோம். இதுக்கு பிறகு நீங்கள் போய் காலையில் எழும்பி பல் துலக்கி விட்டு மீண்டும் போய் படுக்க முடியாது இல்லையா? அப்போது இந்த மாதிரியான சில குறிப்புகளை அவர் சொல்கிறாரு காலையில் எழும்புறதை பற்றி. அப்போது இந்த சேவஸில் வரக்கூடிய கடைசி எஸ்ங்கிறது ஸ்கிரைபிங். 6வது பழக்கம். இதுவும் நாம கட்டாயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு செய்ய வேண்டியதுன்னா ஸ்கிரைபிங், எழுதுறது. நம் வாழ்க்கையில விஷயங்கள், அதாவது என்னென்ன விஷயங்களை நாம உதாரணத்துக்கு நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவூட்டலுக்காக நம்ம டைரி எழுதுறோம்னு வைங்களே, அதை மாதிரி நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைவூட்டுவதற்காக நமக்கு எழுதி கொள்ளலாம். அல்லது முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்று டு டூ லிஸ்ட்.
இன்னைக்கு என்ன செய்ய இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை எழுதுவது முக்கியமானது. நீங்க எழுதி முடிச்சிட்டாவே இவ்வளவையும் உங்கள் தலைக்குள்ள வச்சிருக்கும் போது உங்களுக்கு பாரமாக இருக்கும். அதை எழுதி முடிச்சிட்டீங்கன்னாங்களே உங்களோட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி உங்கள் மூளை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இயல்பாக அந்த லிஸ்ட்டுகளை பார்த்து நீங்க உங்க வேலைகளை செய்யலாம். இன்னொன்னு, அந்த ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அதை வெட்டுவோம். அது வந்து உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு வேலையை செய்து முடித்து விட்ட ஒரு பெரிய திருப்தியை தரும். சாதித்து விட்ட திருப்தி. சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. அது ஸ்கிரைபிங். அடுத்து என்ன எழுதலாம் அப்படி என்றால், எதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீங்களோ இந்த வாழ்க்கை. இப்போ நேற்று ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருப்பாரு, அதன் மூலம் உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன உதவிகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன விஷயங்களாம் நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோமோ அதை பத்தி எழுதலாம். அப்போ இது அதோட அந்த 6 பழக்க வழக்கங்களும் முடியுது. அப்போ இதுல என்ன அப்படின்னா, இதை எப்படி செய்யறது, ஆரம்பத்துல எப்படி செய்யறது, எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு செய்யறது எப்படி கஷ்டமே அப்படின்னு சொன்னா 6 நிமிஷத்துல தொடங்கலாம். நாம் இது இவ்வளவையும் 6 நிமிஷத்துல தொடங்க. நீங்க வந்து எக்ஸசைஸுக்கு 1 நிமிஷம் தானே, ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க கையை காலை விரிச்சு மேல கீழே கொண்டு வந்து கால்களை அசைத்து அதுவே 1 நிமிஷம். சரியா? இது மாதிரி தியானம் 1 நிமிஷம். அப்போ நீங்கள் இதை 6லேருந்து 15 நிமிஷம் ஆக்கலாம், அடுத்து 30 நிமிஷம் ஆக்கலாம், அடுத்து 1 மணி நேரமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்போ இதை எப்படி நாம் படிப்படியாக முன்னேறுவது என்பதற்கான ஒரு வழிமுறை. அடுத்து வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை அவர் சொல்றாரு என்னன்னா, இதை நீங்கள் செய்ய தொடங்கும் பொழுது முதல்ல 10 நாள் அன்பேரபிள், அடுத்து அன்கம்ஃபர்டபுள், அடுத்து அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதல் 10 நாள்கள் அன்பேரபிள், உங்களால இது தாங்கி கொள்ள முடியாது, இது திரும்ப திரும்ப செய்யணுமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். அடுத்து அன்கம்ஃபர்டபுள், செய்யலாம் இருந்தாலும் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும், இன்னைக்கு விட்டு நாளைக்கு செய்யலான்ட்டு அசௌகரியமாக இருக்கும். கடைசிங்கிறது வந்து அன்ஸ்டாப்பபிள். நீங்கள் 20 நாள் இதை தொடங்கி விட்டீர்கள் என்றால் உங்களாலேயே நீங்களே நிறுத்த முடியாது. ஏனென்றால் ஒரு பழக்கம் என்பது வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பழக்கம் வந்து நாம விட்டாலும் பழக்கம் நம்மளை விடாது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து இதை செய்வது. ஒரு நாள் கூட விடாம செய்து வந்துட்டோம்னா 30 நாட்கள் செய்து விட்டோம் என்றால் அந்த பழக்கம் நம்மளை விடாது. சொல்லுவார்கள், அந்த முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, அவ்வளவுதான். இது 3 இருந்தா வாழ்க்கையில நாங்க சாதிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க சொன்ன இந்த வீட்டிலே நாங்க சாதாரணமா செய்யக்கூடிய விஷயம் தான் இது. இதுக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, பணம் செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் செலவழிக்க வேண்டியது நேரம் தான். இந்த நேரத்தை நல்ல விஷயத்துக்கு செலவழிப்பதற்கு பலருக்கு மனசு இன்னும் தயாராக இருப்பதில்லை. ஆமா, இதை நாங்க எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வாருது? இது வந்து உண்மையிலேயே சுய கட்டுப்பாடு தான். இப்போ நாம வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயத்தின் பயன்களை நாம யோசிக்கணும். ஒரு பயன்களை யோசிச்சோம்னா தான், அதில் வரக்கூடிய பலாபலன்களை நம்ம யோசிச்சோம்னா தான் நம்ம அதை செய்வதற்கு உந்துதலாக இருப்போம். இப்போ உடற்பயிற்சிங்கிறது மனசுக்கு கஷ்டமான விஷயம். காலை எழும்பணும், வேற உடைகளை உடுத்தணும், சப்பாத்தை போடணும், நடந்து போகணும், இதெல்லாம் கஷ்டமான விஷயம். ஆனால் அதில் வரக்கூடிய பலன்களை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. உடல் ஆரோக்கியம், உடல் உற்சாகம், நோய் இல்லாமல் இருக்கிறது, மனம் வந்து தெளிவாக இருக்கிறது, மனம் உற்சாகமாக இருக்கிறது, இதனால பல காரியங்களை நாம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்திலையும் அதனால் நாம் பெறப்படக்கூடிய பலன்களை பற்றி நாம நல்லா சிந்திச்சோம்னு சொன்னா அது கிடைக்க போகிற அந்த பலன்கள் நம்ம இதை செய்வதற்கு உந்துதலாக இருக்கும். திரு சுப்பிரமணியம் செல்வா அவர்கள் கூறியது போன்று ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பழக்கப்படுத்தினால் பிறகு அதை எங்களால் நிறுத்தவே முடியாது. அது வாழ்க்கைக்கும் பலன் தரக்கூடிய நல்ல விஷயங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மனதை கட்டுப்படுத்தி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு மிக முக்கியமான பழக்க வழக்கங்களாக இது இருக்கும். எனவே காலை வேளையில இங்கே வருகை தந்து மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக எளிமை நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்களுடைய நன்றி, வணக்கம். மற்றொரு எளிமை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது SMR ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.